அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கல் உருவாயிடுச்சுன்னா கிட்னியில் இன்டர்னல் போக கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே வலி ஏற்படுது, அடிவயிறு வலி இருக்குது, சைடில் வலி, முதுகு வலிக்குது, இன்டர்னல் போக ரொம்ப கஷ்டமாக எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் கல் உருவாகிறத தடுக்கிறதுக்கு அடிக்கடி தண்ணி குடிங்க. கிட்னியில் கல் உருவாயிடுச்சுன்னா எப்படி அதை கிளியர் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண் திறந்துட்டு 1 ஸ்பூன் பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் ஜீரகம், இது 3யும் போட்டு நைட்டில் மூடி வச்சுருங்க. நைட்டு 8 மணிக்கு மூடிங்கன்னா காலையில் 8 மணிக்கு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். காலையில் எழுந்துச்சி பல் வலிக்கிட்டு வெறும் வயிற்றில் அதுமாரி குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைந்து விடும். அதே போல் ரணகல்லின்னு ஒன்று இருக்குது. ரணகல்லி என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் 3 இலை ஆரம்பிக்கணும். கழுவிட்டு மென்று சாரை மட்டும் முங்கிட்டு திப்பிடணும், அந்த திப்பியை. அதேமாதிரி 4 இலை, அதுமாதிரி 10 இலை வரைக்கும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ கருப்பு திராட்சை, விதை உள்ள திராட்சை எடுத்துங்க. நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா தென்னம்பாலை வெடிக்கிறதுக்கு முன்னே, பிஞ்சு வர்றதுக்கு முன்னே அதை கீழ்ச்சி பார்த்திங்கன்னா தென்னம்பாலையை கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அந்த கோதுமை அரிசி மாதிரி இருக்கிறத உருவி 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதே போல் ஒரு இளநீ வெட்டி கண் திறந்துங்க, ஒரு 5 ஏலக்காயை போடுங்க. நைட் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி விடும். அப்படி இல்லைன்னா ஒரு இளநீ வெட்டி கண் திறந்துட்டு கற்கண்டு போட்டுருங்க. நைட்டில் போட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி விடும். அதே போல் நம்ம சொல்கிறோம், மல்லிகைப்பூ போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா பித்தப்பையில் உள்ள கல் கரைஞ்சிடும். வாழைத்தண்டு சாறு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கனாலும் கல் கரைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நிலத்தில் விதைக்கிற கொள்ளு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா தேவையற்ற கொழுப்பும் குறையும், ரத்த அழுத்தமும் குறையும், கல் இருந்தாலும் கரைஞ்சி விடும். அதே போல் சிறுபீலைன்னு ஒன்று இருக்குது. நெருஞ்சி முள், ஆனை நெருஞ்சி, இதெல்லாம் போட்டு கூட்டு மருந்தாகவும் குடிக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு அருகம்புல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கல் கரைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கிட்னி செயலிழந்தவங்க கூட டயாலிஸ் பண்ணுவாங்க. சக்கரை பேஷண்ட்டு கிட்னி செயலிழந்துடும். அவங்களாம் மாதத்துக்கு 2 முறை பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. துண்டு துண்டாக நறுக்கி நாரை எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்சு மிக்சியில் போட்டு அடித்து, அதான் காய் வந்த பிறகு மிக்சியில் போட்டு அடித்து அது மாதத்துக்கு 2 முறை குடிங்க. கிட்னி கிளியர் ஆகிடும். அதே போல் டயாலிஸ் பண்ணியிருப்பாங்க. டயாலிஸ் பண்ணவங்க நம்ம சுரக்காவனுடைய ஓட்டை காய வச்சு அது அனலில் காமிச்சு சாம்பலாக்கி எரித்து சாம்பலாக்கி மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. டயாலிஸ் பண்ண கிட்னி கூட செயலிழந்த கிட்னி கூட செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் சஞ்சீவி இலையும் பூவையும் எடுத்து நேரில் உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் செயலிழந்த கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில